வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. என்ன உங்களோட ரோலி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சாரிக்கு ரொம்ப லவ்லி அண்ட் 2030 டிசைன் பார்க்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டிசைன். ஆக்சுவலி இது என்னோட டாட்டருக்காக நான் பிளான் பண்ணினேன். சூப்பராக வந்துருந்தது. அண்ட் ஐ அட்டாச் ஹர் ஃபோட்டோஸ் ஆல்சோ. அண்ட் பாருங்கள், அந்த ப்ளவுஸுக்கும் அந்த சாரீக்கும் எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு. அண்ட் திஸ் இஸ் த சாரீ. பார்டர் இந்த மாதிரி இருக்கும். கூட அந்த எல்லோ கொடுத்துருக்கிறது தான் ஹைலைட்டே இந்த சாரியில். இட் இஸ் அ மல்மல் சாரீ. இது அதுக்கு கொடுத்துருந்த ப்ளவுஸ். நான் வந்து அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் ப்ளைனில் காட்டன், நமக்கு ஸ்லப் காட்டன் பிளாக் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் சூப்பராக ஒரு மைல்டு பெயிண்டிங், அது கூட என்னோட ஆர்ட் ஒர்க், லிட்டில் ப்ரூச் ஒர்க் அண்ட் பிட் மோர் காம்பினேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகாக இப்போது சிம்பிளாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். கை எப்படி போச்சோ அப்படி தான், நோ ட்ரையல், நத்திங், ப்ராக்டிஸ் இல்லை. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபெவிக்ரில்ல ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒயிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து 0 சைஸ் ப்ரஷ் வச்சு லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அது மேலேயே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்ட் எல்லோரும் போகுமான்னு கேட்குறீங்க. போகாது. ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்குங்க. இந்த கேன்வாஸ் பெயிண்ட்டோ வாட்டர் பெயிண்ட்டோ எல்லாம் வாங்கக்கூடாது. ஃபேப்ரிக் பெயிண்ட் போகவே போகாது. மிஷினில் என்னோடய பெயிண்ட் ப்ளவுஸஸை நான் மிஷின்லேயே போட்டுட்டேன். எப்போவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது மறந்துட்டு மிஷினில் போட்டுட்ருக்கேன் ஒரு நாள். மற்ற ட்ரெஸ்ஸஸோடு சேர்ந்து ஒன்றுமே ஆகலை, அப்படியே திரும்பி வந்தது பத்திரமா. ஸோ ஒன்றும் ஆகாது. பட் whenever I do painting, I just make the blouse upside down and iron it. நல்ல டெம்பரேச்சர் வச்சுட்டு நல்லா வந்து அயன் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெருசாக வேணும். யூஸ்வல் நம்ம பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கில் பண்ணுற ப்ரூச்சர் தான். அது வந்து ஒரு பலூன் ஷேப்க்கு, இப்போ ஆக்சுவலி பலூன்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். பலூன்ஸ்னு வச்சுக்கலாம், பல்புன்னு வச்சுக்கலாம். பட் ஷேப் இஸ் தட். அந்த பல்ப் வந்து நான் பிளான் பண்ணது பல்ப் தான். உங்களுக்கு பலூன்னு சொன்னால் அந்த ஷேப் இம்மீடியட்டாக எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எல்லோ கலர் வந்து சாரியில் இருக்கிறதுக்கு கரெக்டாக மேட்சாக இருந்தது. அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஸோ அழகாக டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து அந்த குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, மேலே ப்ளவுஸில் அந்த ஷோல்டர்லேருந்து ஹேங் ஆகிற மாதிரி வரப்போகுது. ஸோ ரொம்ப அழகாக இதில் சூட் ஆச்சு. பிளாக்குக்கும் இந்த ஒயிட் கூட காம்போ கொடுத்துருக்கிறதுக்கும் எல்லோ ப்ரூச்சஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸும் அந்த ஸ்டாக்கிங்ஸ் கிளாத்தும் வச்சு இந்த மாதிரி பல்ப் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த சாரீ கலர் நீங்கள் எப்போ கலர்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ கான்ட்ராஸ்ட் எடுத்தாலும் அழகாக இருக்கும். இதுக்கு ப்ளூவில் பலூன் போட்டு பண்ணிங்கனாலும் அது அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் ஒரு கான்செப்ட் வர கொண்டு வந்திருக்கேன் நான். ஸோ அடுத்தது வந்து ரெட்டாக. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் ரெட்டில் பண்ண போகிறோம். இந்த ஒன்றை வந்து இந்த லாங் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன இது கன்வே பண்ண போகிறோம் பீப்புளுக்கு அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. ஸோ திமேட்டிக் தான் இது கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மேலே ஸ்டிச் பண்ணுறேன். அது என்னவோ ஆல்வேஸ் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தட். பிளேஸ் மாறாது. வேலை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கோ மேலே ஸ்லோவாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதனால அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயின் மைண்டுக்கு தெரியாது. ஒரு பிடிச்சி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போது இந்த பல்ப் வந்து ரொம்ப க்ளோ ஆகிற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன தீம். பி த நம்ம வந்து எப்போ எது பண்ணாலும் நான் ஒரு கான்செப்ட் என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். அந்த ஷிவ் கேரான்னு ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அவர் சொல்லியிருப்பார், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு. ஸோ நம்ம ப்ளவுஸ் பண்ணுறோம், எல்லோரும் பண்ணுற மாதிரி அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது வி ஆர் த வின்னர்ஸ். வெரி சிம்பிள். ஸோ இப்போ இதில் பார்த்துங்க, பி த சேஞ்ச். ஸோ நம்ம எப்போ சேஞ்ச் எடுக்கிறோமோ அப்போ தான் சொசைட்டியும் சேஞ்ச் பண்ண முடியும், அடுத்தவங்களுக்குள்ளேயும் அந்த சேஞ்சை வர வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் எடுக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டிஷர்ட்ஸ் பார்க்கலாம் நீங்கள் ப்ளவுசஸில் வந்து. இது வந்து சூப்பர் கான்செப்ட். டிஷர்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து பி த சேஞ்ச். அந்த பல்பு பார்த்தீங்கன்னா மற்ற பல்ப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ ஒரு பல்ப் மட்டும் லாங்காக இருக்குது. நான் வேறு கலரில் தான் இருப்பேன்னு இருக்குது. நல்லா க்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச். எப்போவுமே நம்ம சேஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு ஓப்பனாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சேஞ்ச் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து டிசைனுக்கு போகலாம். நிறைய உங்களுக்கு ப்ளவுஸை பற்றி கான்செப்டை பற்றி சொல்லிவிட்டேன். பாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒயிட் கலர்ஸ் சூஸ் பண்ணி மேலே இருக்க எல்லோ லைட்ஸ்க்கும்
எல்லோ கலர் சூஸ் பண்ணி ரெட்டுக்கும் அண்ட் நடுவில் ஒரு எக்ஸட்ரா மாதிரி கொடுப்போம் இல்லையா நம்ம சம்டைம்ஸ், அந்த இடத்துல ஒரு ரெட்டு கண்டென்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேட்சிங்கில் ஒரு எல்லோ டெரக்கோட்டா கரெக்டாக இருந்தது. ஸோ சூப்பராக கொண்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ அழகான ப்ளவுஸும் சாரியும் கண்ணை பறிச்சுது எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. யூஸ்வலி ஐ டேக் திஸ், அந்த ஃபைனல் வீடியோ கண்டிப்பாக நான் தான் எடுப்பேன். அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த வியூவில் காமிக்கலாம், இப்படி இருக்கும். அந்த அந்த இது வந்து சம்திங் என்னை வந்து வேறு மாதிரி ஐ பேட் மை செல்ஃப். இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த எடிட் பண்ணும்போது எப்படி டக்குன்னு தோணுச்சு, இது ரியலி குட், நம்ம வந்து இன்னும் நிறைய ரீஃபார்ம் பண்ணணும் நம்ம டிசைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மைண்டு சொல்லிச்சு. ஸோ இவ்வளோ அழகான டிசைன். அண்ட் இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணினோம். ஆக்சுவலி அது வேறு கிளாத்தில் பண்ணினோம், இது அப்புறம் அவளுக்காக மெஷர் பண்ணி பண்ணினது. செம்ம அழகாக இருந்தது அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்கும். வெரி மாடர்ன் அண்ட் ட்ரெண்டி. அப்படியே கண்ணை பறிச்சுது அந்த ப்ளவுஸ், சாரீ அண்ட் டிசைன்ஸ். அண்ட் ஷீ என்ஜாய்ட். குழந்தைங்க என்ஜாய் பண்ணால் நமக்கும் அப்படி தானே இருக்கும் ஆசையாக ஆஸ் அ மதர். ஸோ ரொம்ப பிடிச்ச டிசைனாக இது. இப்போ லேட்டஸ்ட்டுன்னு இல்லை, நான் போட்ட எல்லா டிசைன்லேயுமே இது தி பெஸ்ட்டோன்னு தோன்ற அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எல்லோ பலூன்ஸையுமே நீங்கள் எம்ப்ராய்டரியாகவும் பலூன்ஸுங்க பால் லைட் எதுனா வச்சுக்கலாம். இதையுமே வந்து நம்ம பெயிண்டிங்லேயும் எம்ப்ராய்டரிலேயே கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.